வெல்கம் கிஷோர் சகோ சொல்லியிருக்காங்க. சரவணா ஆகாத வேலை பண்ணாதீங்க சரவணா. கேஎஸ் சகோ இனிய இரவனுக்கு முதியா தங்கம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் 11 மணிக்கு தான் வெயிட்டிங். 11 மணிக்கு நீ ஏன்னா இத்தனை மணிக்கு வந்துட்ட? 10:30 மணிக்கா? மணி எத்தனை? 10 மணி தான் ஆகுது. ஞான சக்தி பீடம் ஐயா வணக்கம். நலமா பாசமல தண்ணி என்றங்க சர்வே கேர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சவுண்டு கம்மியா இருக்கு. ஆமா ஐயா, தலைவலி இருக்கு, அதனால தான். அப்பா தூங்கிட்டான். அது எங்க தூங்கும்? அவன் செல்லு பார்த்துட்டு இருக்கா, எங்க அப்பாவோட செல்லு எடுத்து. கேஆர்சி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா தங்கள் நலமே எங்கள் நலம் தாய். அச்சோ அக்னி அண்ணா, மிக்க நன்றி அண்ணா. சிஎஸ் வணக்க முடியாத தங்கம்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ் சாமி முருகன் பாடலை அழகாக ஹனி சேனலை இணைத்து அழகுபடுத்துறீங்க சாமி அப்படி சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி விஜயண்ணா. அன்பு தங்கையே வணக்கம். அன்பு தங்கையே எனக்கு வணக்கம். சொல்லுபவர்கள் பெயரை கரெக்டாக கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள். நான் வண்டியில் ரன்னிங் இருப்பதால் சவுண்டு கேட்பதால் எனக்கு கம்மியாகத்தான் சவுண்டு கேட்கும். சரிண்ணா. நான் உங்களை செந்தில் முருகன் என்ன சொன்னாங்கன்னா சத்தமாக படிக்கிறேன். சரியா? சச்சின் சிவாசகோ வணக்கம். உதய தங்கம்லாம் சொல்லியிருக்காங்க. சித்து அண்ணா சரி தங்கை, நாளை சந்திப்போம். கால் வலிக்கிறது வருகிறேன், கோபப்பேட்டேன். சரி சித்து அண்ணா, பரவாயில்லண்ணா, போய் வரங்குங்க. கலை விஜய் சகோ வணக்கம் நலமா அப்படின்னு உதய தங்கம்லாம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா வாங்க. வணக்கம். ஹாய்மா அப்துல் வாருங்கள். வணக்கம். வணக்கம் அஜித் கடவுளே. வாங்க சரவணா. வணக்கம் சரவணா, எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கேஆர் செய்யாவுக்கு வணக்கம் அப்படின்னு அக்னி என்ன சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் எடு சாமி. எங்கன்னா எல்லாம் டவுனில் இருக்கேன், நான் தான் கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கேன் விடாமல். சித்துக்குமார் சகோ அப்படின்னு கேரசமா சொல்லியிருக்காங்க. உதயமணி ப்ரோ, நான் உங்களை எப்போ கேட்டேன் இப்போ சொல்கிறீங்க? வினோத்தனை கேட்குறாங்க. கலை விஜய் ப்ரோ, நீங்கள் லைவ் வந்து அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி சிஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உதயமணி சகோ இனி இரவு வணக்கம். சாப்பிட்டீங்களா சகோ? சித்துன்னு சொல்லியிருக்காங்க. சரியான டைமுக்கு தூங்குங்க கன்னிசாமி. அதுதான் எனக்கு வந்துட்டு தலைவலின்னு நினைக்கிறேன். 42 லைக்கு. சரி தங்கப்பிள்ள கிளம்புறியா? வேலை இருக்கு அடிச்சலும். முத்து சகோரி வணக்கம் நலமா அப்படின்னு உதய தங்கம்னு சொல்லியிருக்காங்க. வானவராஜ் சகோ சொல்லியிருக்காங்க. சிஎஸ் மருள்ஸ் என்ன கலங்குது, என்ன கலாய்க்குதுங்க, என்ன கலாய்க்குதா? ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பாண்ணா. வாங்க தெண்டலண்ணா வணக்கம். அழகு செல்வம் தங்கச்சிமா இரவு வணக்கம். வாங்க தெண்டலண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா தெண்டலண்ணா? லைவ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருச்செந்தூர்ல இருக்கீங்களா? மெட்ராஸ்ல இருக்கீங்களாண்ணா? வாங்க சிலம்புமா வணக்கம். சிஸ்டர் இன்றுடன் லைவ் போட்டு 1 ஆண்டுகள் முடிய போகுது. அதை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டியது தானே சிஸ்டர்? அதை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும்ல. நேற்று நான் மறந்துட்டேன்ல. என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாதுல்ல. என்ன மாதிரி சொல்லணும், இதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். எனக்கு சரியா சிலம்புமா எழுதுங்க அது மாதிரி. உதயாமணி இந்திரா சாமி நலமாக இருக்கிறீங்களா? சாமி சரணம் விஜயன்னு சொல்லியிருக்காங்க. உதயமணி என்ன வணக்கம். நான் நலம், நீங்கள் நலமாக சொல்லியிருக்காங்க. உதயமணி இந்திரா ப்ரோ வணக்கம். சீரியஸாக சொல்லியிருக்காங்க. சிவராஜ் உங்களை எனக்கு பிடிக்கும். சிவராஜ் சகோ கிராமத்து தென்றல் தான் நலமா வணக்கம். கேஆர்சிமா சொல்லியிருக்காங்க. சிலம்பரசன் சகோ வணக்கம் நலமா. கேஆர்சிமா சொல்லியிருக்காங்க. குட் நைட் அக்கா. குட் நைட் தங்கம்மா. முத்து குட் நைட். கிளம்பிட்டீங்களா? முத்து எந்த சொல்லுங்க. நீங்கள் மார்க்கெட்டிங் வேலை பார்த்தால் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கலாமாக்கா? பல்வழித்தும் பக்கோடா சாப்பிடுவீர்கள் போல. உங்கள் திறமையும் வாழ்த்துக்கள். ஆமாம், நிஜமாலுமே உண்மைதான். நான் வந்து டிகிரிலாம் இது முடிக்கல. நான் 1 இயர் கோர்ஸ் மட்டும் தான் முடிச்சிருந்தேன். அவங்க வந்து இதில் கேட்டிருந்தாங்க, பேங்க்கில் கேட்டிருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போ கேட்டப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் வேலைக்கு வரீங்களான்னு கேட்டாங்க. அப்போது 25,000 30,000 சம்பளம் தருவோம் அப்படின்னாங்க. ஆனால் வந்து நிறைய பேசி இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ பேரை நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலை நம்ம எங்கே போகிறது? பொம்பளை பிள்ளை ஒரு பையன் தூக்கிட்டு போயிட்டே இருக்க முடியுமா? அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க கேட்டு எப்படியும் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ கேட்டாங்க. ஓகே சகோ, இன்னும் அந்த பல்லு உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு தான் உள்ளது. ஆமாம் தங்கரசுமா, எடுக்கவே இல்லை. இப்போ ரொம்ப அந்த பல்லு வந்து மேலே வந்துடுச்சு. அது அந்த வரிசையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து மேலே வந்துடுச்சு. அதை எடுத்தே ஆகணுங்கிற அளவில் ஆயிடுச்சு. தாயே எனக்கு பல்வழி தான், தயவு செய்து பல்லை பிடுங்க வேண்டாம், மாற்று வழி செய்யுங்களேம்மா. அக்னினா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பல்லு வச்சுட்டு மேலே வந்து அது வந்து இது பண்ணிகிட்டே இருக்கு. தொட்டு அந்த பல்லு வந்து தொட்டு அந்த இடம்ல புண்ணாயிடுச்சு அண்ணா. ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது. எதுவுமே சாப்பிட முடியல. இந்த சைடு